என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம ஹோலி பண்டிகை நேற்று சிறப்பாக கொண்டாடினாங்க. ஹோலி பண்டிகை அன்னைக்கு பாபா ஒரு மிராக்கல் செஞ்சிருப்பார். பாபா வாழ்ந்த காலத்தில் அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஹோலி பண்டிகையில் பாபா என்ன மிராக்கல் செஞ்சார், என்ன அற்புதம் செஞ்சார் என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். அதுக்கு நாம் சாய் சச்சரிதம் அத்தியாயம் படிக்கணும் தரோம். சாய் சச்சரிதம் அத்தியாயம் 40, பக்கம் 386. ஹேமபந்தின் ஹோலி பண்டிகையின் விருந்து. ஹேமபந்த் எப்பயுமே பாபா கூடயே இருந்தவர். 1917ஆம் ஆண்டு பங்குனி மாதம் பௌர்ணமி ஹோலி பண்டிகை அன்று காலை ஹேமபந்துக்கு ஒரு காட்சி தோன்றியது. பாபா அவர் கனவில் நன்றாக உடை அணிந்து ஒரு துறவி போன்று தோன்றி அவரை எழுப்பி அன்று உணவுக்காக அவரிடம் வருவதாக கூறினார். கண் விழித்து எழுந்த அவர் துறவியோ அல்லது சாயையோ காணவில்லை. ஆனால் அவர் கனவை நினைவு கூற தொடங்கிய போது கனவில் துறவி கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் ஞாபகத்தில் கொண்டு வந்தார். 7 ஆண்டுகளாக பாபாவுடன் அவர் தொடர்பு உடையவராக இருந்தாலும் பாபாவையே எப்போதும் தியானித்த போதிலும் பாபா உணவுக்காக தம் வீட்டுக்கு வருவார் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. ஆயினும் பாபாவின் மொழிகள் மனம் மகிழ்ந்து தமது மனைவிடம் சென்று, இன்று ஒரு புனிதமான நாளாக இருப்பதால் ஒரு துறவி விருந்தாளியாக உணவுக்கு வர இருக்கிறார் என்றும் அதிகமான உணவு தயார் செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். அவள் விருந்தாளி பற்றி யார் எப்போது வருகிறார்கள் என்று கேட்டாள். தனது மனைவி அலைகழிக்காது நியதியின் பொருட்டும் தப்பு எண்ணத்தை தவிர்ப்பதற்காகவும் உண்மையை, அதாவது கனவினை பற்றி கூறினார். பாபா ஹோலி பண்டிகை செய்கிறான். ஹேமபந்துக்கு அன்னைக்கு பௌர்ணமி ஹோலி பண்டிகை ரெண்டும் ஒன்றா வரும்போது ஹேமபந்த் கனவுல பாபா நான் இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு வருவேன், துறவி போல் வேஷம் அணிஞ்சு வருவேன், உங்கள் வீட்டுக்கு நான் சாப்பிட வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு எழுந்து பார்ப்பா அது கனவாக இருக்கும். ஆனால் கனவு மாதிரியே இருக்காதான் அவருக்கு, உண்மையிலேயே நினைவு போலவே இருக்குமா. அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார். பாபா சொல்கிறது கனவா நினவா, ஆனால் பாபா வாக்கு கொடுத்துட்டாரே, எனவே கண்டிப்பாக வருவாருன்ட்டு அவங்க மனைவி கிட்ட போய் சொல்கிறார். அம்மா அது மாதிரி ஒரு துறவி ஒருத்தர் சாப்பிட வர்றாரு, இன்னைக்கு நல்ல நாள், அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பாடு வெடின்னு சொன்னோன்னே அவங்க மனைவி கேட்பாங்க யாருங்க துறவின்னொன்னே, சரி நம்ம உண்மையை சொல்லிடலாம், கனவுல பாபா என்கிட்ட சொன்னார் நான் உங்கள் வீட்டில் சாப்பிட வரேன்னொன்னே உடனே அந்த அம்மா என்ன சொல்லுவாங்கன்னு பாருங்களேன். பாபா ஷீரடியிலிருந்து அங்குள்ள நேர்த்தியான உணவை விடுத்து சாதாரண தங்கள் வீட்டு உணவை ஏற்க வருவாரா என்று அவள் ஐயத்துடன் கேட்டாள். ஹேமபந்த் அவளுக்கு பாபா நேரடியாக வரமாட்டார் என்றும் ஒரு விருந்தினர் ரூபத்தில் வருவார் என்றும் உறுதியளித்து, இன்னும் சற்று அதிகமாக சாதம் அடிப்பதால் அவர்கள் இழக்கப் போவது ஒன்றும் இல்லை. அப்போ ஹேமபந்த் சொல்கிறான், பாபா நேரடியாக வரமாட்டார், ஆனால் ஏதோ ரூபத்தில் வரன்னு மட்டும் எனக்கு தெரியுது, தயவு செஞ்சு கொஞ்சம் சாப்பாடு அதிகமாக வெடி, அதனால் நம்ம ஒன்றும் இருக்க தேவையில்லைன்னுவாங்க. இதன் பின்னர் விருந்துக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு மதியானத்துக்குள் அது தயாராகியது. ஹோலி வழிபாட்டு செய்யப்பட்டு இலை போடப்பட்டு அதை சுற்றிலும் கோலமிடப்பட்டது. நடுஸ்தானத்தில் விருந்தாளிக்கெனவும் மற்றவர்களுக்கு 2 வரிசைகளிலும் இலைகள் போடப்பட்டன. குடும்பத்தில் எல்லா உறுப்பினர்களும், மகன், பேரன், பேத்திகள், மருமகன் அனைவரும் தம் தம் இல்லத்தில் தம் தம் இடங்களில் அமர்ந்தனர். பல்வேறு விதமான உணவு வகைகள் பரிமாறப்பட்டன. இது நிகழ்ந்து கொண்டிருக்கையில் அனைவரும் விருந்தாளிக்காக பார்த்து கொண்டிருந்தனர். விருந்தெல்லாம் தயார் பண்ணிட்டாங்க. மதியானம் நேரம் ஆயிடுச்சு. விருந்தாளிக்கு நடுப்புற ஒரு இலை போட்டு கோலம் போட்டு, ஏன்னா பாபா வராருன்றதுனால இலை போட்டு கோலம் போட்டு அந்த சாப்பாடெலாம் பரிமாறுறாங்க. அவங்கவுங்களுக்கு இலை போட்டு எல்லாரும் உட்கார வைக்கிறாங்க. எல்லாரும் வாசலையே பார்ப்பாங்க, எட்டி பாபா வருவாரா, பாபா வருவாரா, ஏதோ ரூபத்தில் பாபா வருவாருன்னு சொல்லி எல்லாரும் கதவை எட்டி எட்டி பார்த்துன்னே இருப்பாங்க. மதியம் கடந்து விட்ட போதிலும் ஒருவரும் வரவில்லை. பின்னர் கதவு சாத்தப்பெற்று தாளிடப்பட்டது. பின்னர் அன்னசுத்தி விடப்பட்டு, இதுவே உண்ண ஆரம்பிப்பதற்கு அடையாளம். அக்னிக்கு முறையான சமர்ப்பணமும் கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் கூட சமர்ப்பணமாயிற்று. குடும்பத்தினர் உண்ண ஆரம்பிக்கும் போது அதே தருவாயில் வாசலில் காலடி சத்தம் தெளிவாக கேட்டது. ஹேமபந்த் உடனே சென்று கதவை திறந்தார். அலி முகமது மௌலானா, இஸ்மு முஜாவர் ஆகியவர் இருவரை கண்டனர். உணவுக்கு தயாராக இருப்பதையும் குடும்பத்தினர் உண்ண தயாராக இருப்பதையும் அவ்விருவரும் கண்டு ஹேமபந்திடம் மிகுந்த வருத்தம் தெரிவித்து பின்னர் குறுக்கிட்டு மன்னிப்பு கோட்டினார்கள். மதியானம் கடக்க போது, என்னடா இன்னும் வரலையே சொல்லிட்டு, சரி நம்ம கதவு தாப்பால் போட்டு பாபா வரல போல இருக்குன்னு நினச்சிக்கின்னு சாப்பிட்லான்னு போவாங்க. வெளியே வாசலில் யாரோ நடக்கிற சவுண்டு கேட்கும். உடனே ஹேமபந்த் என்ன பண்ண, ஏந்து கதவு திறந்து பார்த்தா 2 முஸ்லீம் நண்பர்கள் நிற்பாங்க.
ஐயோ! பார்த்தோன்னா எல்லாம் உட்காந்துன்னு இருப்பாங்கல்ல. ஐயோ! என்னை மன்னிச்சுக்கங்க. நாங்க சாப்பிடுற நேரத்தில வந்துட்டோம்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு, அவர்கள் எங்களுக்காக நீங்கள் இருக்கையை விட்டு எழுந்து ஓடி வந்திருக்கிறீர்கள். மற்றவர்கள் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தயவுசெய்து இந்த உங்கள் பொருளை பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் அதன் வியத்தகு கதை முழுவதையும் தங்களுக்கு பிறகு சொல்கிறோம் என்று கூறினார்கள். இவ்வாறாக கூறிக்கொண்டே பழைய செய்தித்தாள் ஒன்றில் சுற்றப்பட்டிருந்த பொட்டலம் ஒன்றை மேஜையின் மேல் வைத்தார்கள். ஹேமபந்த் அதனை பிரித்து பார்க்கையில் அவருக்கு பெரும் ஆச்சரியத்தையும் வியப்பையும் விளைவிக்கும் வகையில் சாய்பாபாவின் மிகப்பெரிய அழகிய புகைப்படம் ஒன்றை கண்டார். உடம்பு முழுவதும் மயிர்கூச்செறியும், கண்களில் நீர் வழிய மிகவும் மனமுருகி தன் தலையை தாழ்த்தி படத்தில் உள்ள பாபாவின் பாதங்களில் வைத்து கொண்டார். பாபா இத்தகைய ஆச்சரிய லீலைகளால் தம்மை ஆசீர்வதிப்பதாகவும் நினைத்தார். அறிவதற்கு ஆர்வம் வெளியிட்ட அப்படத்தை அவர்கள் எப்போது வாங்கினார்கள் என்று கேட்டார். அலி முகமது தாம் அதை ஒரு கடையில் வாங்கியதாகவும் எல்லோரும் காத்திருப்பதால் அப்படத்தை பற்றி எல்லா விவரங்களையும் பிறிதொரு சமயத்தில் சொல்வதாகவும் மற்றவர்கள் அவர்களை உண்ணச் செல்லுமாறும் கூறினார்கள். ஹேமபந்த் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துவிட்டு வழி அனுப்பிவிட்டு பின்னர் ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட இடத்தில் பாபாவின் படம் வைக்கப்பட்டு நெய்வேதம் உரிய முறையில் செய்த பிறகு அனைவரும் உண்ணத் தொடங்கினார்கள். படத்தில் உள்ள அழகிய ரூபத்தைக் கண்டு அனைவரும் மிகவும் சந்தோஷப்பட்டனர். இவையெல்லாம் எங்கனம் நிகழ்ந்தன என்பதை குறித்து வியந்தார். ஹேமபந்தின் கனவில் கூறிய மொழிகளை பாபா இவ்வேறாக நிறைவேற்றினார். உடனே அந்த 2 முஸ்லீம் நண்பர்கள், ஐயா மன்னிச்சுக்கங்க, நீங்கள் சாப்பிட்ற நேரத்தில் வந்துட்டோம், இந்தாங்க உங்களுடைய ஒரு பெரிய பொருள், உங்களுக்கு சொந்தமான ஒரு பொருள் உங்ககிட்ட கொடுக்க வந்தோன்னே அதை வாங்குவார். ஹேமபந்த் வாங்கினோன்னே சாய்ராம் அதை பிரிப்பார். பாபா அப்படியே சித்திர ரூபத்தில் ஒரு படமாக கால் மேலே கால் போட்டுன்னு இப்படி உட்காந்துருப்பார். அப்போ பார்த்தோன்னே அவர் கண்ணில் கண்ணீராக வந்துடும். அப்படியே அந்த ஃபோட்டோவோட பாதத்தில் கண்ணில் ஒட்டி எடுத்துன்னு போயிட்டு, இது என்னங்க என்னோடனே, இதை பற்றிலாம் அப்புறமா உங்களுக்கு கதை சொல்கிறேன், நீங்கள் முதல்ல போய் சாப்பிடுங்க, இது எப்படி உங்களுக்கு கொடுக்கணுன்றதை நான் விவரமாக உங்களுக்கு அடுத்த முறை நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் சாப்பிட்ற நேரம் ஆகிடுச்சு, தயவு செஞ்சு போய் சாப்பிடுங்க, உங்களுக்கு நான் பொறுமையாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் போயிடுவாங்க. அவர் என்ன பண்ணார், பாபா அந்த படத்தை அப்படியே கையில் எடுத்துன்னு வந்து பாபாவுக்காக போட்டுருப்பாங்களே ஒரு இலை, அந்த இலையில பக்கத்தில் வச்சுட்டு பாபா பாதத்தை தொட்டு கும்பிச்சு, அப்பா நீங்கள் எந்த ரூபத்திலையாவது வருவீங்கன்னு நினச்சேன், எனக்கு சித்திர ரூபத்தில் வந்து எங்களுக்கு காட்சி கொடுத்துட்டீங்களே, அதுவும் நான் சாப்பிட்ற நேரத்தில் நீங்கள் சொன்ன வாக்கை மீற மாட்டீர்கள் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன்னு சொல்லி அப்படியே பாதத்தை தொட்டு கும்பிட்டுட்டு பாபாவுக்கு அந்த நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதெல்லாம் பாபா தான் சொல்லை காப்பாற்றுவார். உண்மையிலே பாபா தான் சொன்ன சொல்லை காப்பாற்றுவார். எனது மொழிகளை காப்பதற்கு நான் எனது உயிரை தியாகம் செய்வேன், எனது மொழிகளுக்கு மாறுபட்டு நான் இருக்கவே மாட்டேன் என்று பாபா சொல்லியிருக்கிறாரு. இந்த அத்தியாயத்திலேயே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன், எனது மொழிகளை காப்பதற்கு நான் என் உயிரையே தியாகம் செய்வேன், எனது மொழிகளுக்கு மாறுபட்டு நான் இருக்கவே மாட்டேன்னு சொல்லார் பாபா. எனவே ஹேமபந்த் கனவுல வந்து நான் வீட்டுக்கு வருவேன்டான்னு சொன்னார். எந்த ரூபத்தில் ஒன்றாலும் வருவேன்றதை ஹேமபந்த் புரிஞ்சுப்பார். அதனால தான் அவர் எதிர்பார்த்துக்கினே இருப்பார். அவர் சித்திர ரூபத்தில் நான் அவர் வீட்டுக்கு வந்து சாப்பிட வந்தார். உண்மையிலே சத்குரு சாய்ராம், சத்குரு நம்ம வீட்டுக்கு எப்பயோ வந்து உட்காந்துருக்கிறார், உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கிறார். உண்மையிலே சொல்கிறேன், அவர் ஹேமபந்த் வீட்டுக்கு சித்திர ரூபத்தில் வந்தார்ல, உங்கள் வீட்டுக்கு ஏற்கனவே வந்து உட்காந்துருக்கிறார். எனவே அவருக்கு வேண்டியதை செஞ்சு கொடுங்க, அவருக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் என்ன செய்கிறீங்களோ எல்லாமே அப்பாவுக்கு பிடிக்கும். இது பிடிக்குமா சைனா, அது பிடிக்குமாலாம் இல்லை, நாம் என்ன சாப்பிட்றோமோ அது எல்லாமே பிடிக்கும் அப்பாவுக்கு. எனவே அப்பாவை எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டு, ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு சின்ன சர்க்கரை, நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா சாப்பாடு புதுசாக செஞ்சீங்கன்னா அது பாப்பாவுக்கு, பாப்பா நான் செஞ்ச சாப்பாடு இது நீங்கள் சாப்பிடுங்கப்பான்னு சொல்லி வச்சுட்டு சாப்பிடுங்க. ரொம்ப 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 மகிழ்ச்சியாக அப்பா சாப்பிடுவார் சாய்ராம். இவர் ஃபோட்டோ வந்தது, இது சாப்பிடுவான்னு நினைக்கிறீங்களா? சத்தியமாக சாப்பிடுவார் அவர். 100% அப்பா சாப்பிடுவார். எனவே நீங்கள் அனைவரும் அப்பாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பாபா எந்த ரூபத்திலும் உங்கள் வீடு தேடி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் அவர் பாதத்தை இறுக்க பிடித்து கொண்டால் உங்களுடைய பிரார்த்தனைகளும் உங்களுடைய ஆன்ம பலத்தையும் பாபா பெருக்குவார் என்பதை இந்த கதையின் மூலம் நமக்கு பாபா உணர்த்தி இருக்கிறார். எனவே சாய் சத்திரத்தை அனைவரும் படித்து பாபாவின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.